السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اذكروا نعمة الله عليكم إذ جاءتكم جنود فأرسلنا عليهم ريحا وجنودا لم تروها وكان الله بما تعملون بصيرا إذ جاءوكم من فوقكم ومن أسفل منكم وإذ زاغت الأبصار وبلغت القلوب الحناجر وتظنون بالله الظنون صدق الله العلي العظيم. சூரத்துல் அஹ்ஸாபுடைய 9வது 10வது ஆயத்துகள். நான் நினைக்கிறேன் இந்த ஆயத்துகள் வந்துட்டு ஒரு நீண்ட சம்பவத்தோட தலையங்கத்தோட சம்பந்தப்பட்டது. அதுதான் அரபு உலகத்தில் மக்கத்துடைய காவிர்களுக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில நடைபெற்ற யுத்தம் ஹந்தக்குடைய யுத்தம், அகலிப்போர். ஹந்தக் என்று சொல்லக்கூடிய யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தத்தோட சம்பந்தப்பட்ட முக்கியமான விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்க குறிப்பிட்டிருக்கிறான். நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் நாங்க இந்த சப்ஜெக்ட இந்த வாரம் எடுக்காம வாரம் இருந்து இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். இன்றைக்கு நான் வேறொரு தலையங்கத்தில் உங்களோட பேச விரும்புகிறேன். அல்லாஹ் அதை எனக்கும் புத்தியாக ஆக்கி வைப்பானாக, எங்களுக்கும் எடுத்து நடக்க தௌஃபீக் செய்வானாக. வாழ்க்கையில உம்மத்தில் மிச்சம் நல்லதுகள் படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் உருவாக்கி தந்திருக்கிறான். முன்னைய காலங்களை போல இல்ல, ஏராளமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சந்தர்ப்பம் இருக்குது நல்லவைகளை படிக்கிறதுக்கு. பெண்கள் சொன்னாலும் ஆண்கள் என்று சொன்னாலும் அல்லாஹ் பல வழியில நல்லதுகளை கொண்டு காதுல சேர்க்கிறான். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய விஷயம், ஒரு நல்ல விஷயம், ஒரு ஆச்சரியமான செய்தி காதுக்கு விழுந்து கொண்டே இருக்குது, அறிஞ்சு கொண்டே இருக்கிறோம். ஆனா படிக்கிறதும் ஒரு இபாதத்து, படிக்கிறதும் ஒரு இபாதத்து. ஆனால் அந்த இபாதத்து பரிபூர்ணத்துவம் பெறணும் என்றா என்ன செய்யணும்? அமல் செய்யணும். அது அமல் செய்யணும். படித்திருக்கிறோம், அமல் செய்ய இல்லைன்னு சொன்னா அந்த இல்மு நாளை கியாமத்தில் எனக்கு எதிராக சாக்கி சொல்லும், எனக்கு எதிராக நிற்கும். அல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துன் லக் அவ் அலைக். குர்ஆன் ஒன்றோ சாதகமாக நிற்கும், ஒன்றோ பாதகமாக நிற்கும். வாழ்க்கையில் எப்பயுமே குர்ஆன் சொல்லக்கூடிய அமல் என்று சொன்னா வெறுமனே ஆக்ஷன் மட்டுமல்ல, வெறுமனே ஆக்ஷன் மட்டுமல்ல. அமல் என்று சொல்லக்கூடியது மனிதனுடைய உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது. இதோட உள்ளத்தோடு ஆக்ஷன் இருக்குது, உள்ளம் இல்ல. இந்த அமல் எங்களை கொண்டு நரகத்தில் சேர்க்கும். எது இருக்குது? ஆக்ஷன். கீழே புழுந்தெலும்புறோம், அப்படியே கீழே புழுந்தெலும்பினோம். ஆக்ஷன். ஹஜ்ஜி செஞ்சோம், இஹ்ராம் கட்டினோம், தவாஃப் செஞ்சோம், சாய் செஞ்சோம், இது ஒரு ஆக்ஷன். இந்த ஆக்ஷனுக்கு நன்மை கிடைச்சும் எப்பன்னு சொன்னா அந்த ஆக்ஷனோட உள்ளமும் சேர்ந்திருந்தா. இங்க இருக்கிறோம், இங்க இருக்கிறதுக்கும் காது இங்க இருக்குது, உள்ளம் இங்க இல்ல. கேட்கிறோம், ஆனா வேறொரு திங்கிங்கோட. அதுக்கு நாங்க சொல்லுவோம் கன்சன்ட்ரேஷன், கவனம், அல்லது உள்ளத்தால கேட்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல நபியை பார்த்து சொல்றான், அவ் அல்கா ஸம்அ வஹுவ ஷஹீத். கேளுங்கோடு சொல்ல இல்ல, அல்கான்னா உங்களோட காதை கொண்டு வேங்கிங்க, வஹுவ ஷஹீத் உங்களோட உள்ளமும் அங்கீக்கணும், உள்ளமும் அங்கீக்கணும். அமலுடைய நோக்கம் ஆக்ஷன்ஸ் அல்ல, அமலுடைய நோக்கம் என்ன? உள்ளம்.
அந்த அமலை செய்யக்குள்ள உள்ளத்தில் என்ன ஃபீலிங் இருக்கு. இப்ப நான் ஒரு அமல் செய்றேன், நான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன், இது பேசுறதுல இது இபாதத். அல்லாஹுடைய கட்டளையை நானும் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு என்ன வேணும்? ஏன் உள்ளம் என்ன சொல்லுது? நீங்க கேட்கிறீங்க, இது ஒரு இபாதத். இந்த இபாதத்தோட உங்களோட ஹார்ட் லிங்க், உள்ளம் லிங்க். உள்ளம் என்ன சொல்லுது? அதனாலதான் குர்ஆன்ல வந்திருக்கக்கூடிய சில பயங்கரமான ஆயத்து இருக்குது. அதுல ஒன்றுதான் ஃபவைலுன் லில் முஸல்லீன். ஃபவைலுன் லில், தொழக்கூடிய மக்களுக்கு நாசம் உண்டாகட்டும். யாருக்கு நாசம்? குர்ஆன், இது குர்ஆன். ஃபவைலுன் லில் முஸல்லீன், தொழக்கூடிய மக்களுக்கு நாசம் உண்டாகட்டும். இந்த ஆயத்தை மட்டும் போதுதான் குர்ஆன் அர்த்தம் வித்தியாசமாகிடும். அவங்க யாரு? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், மறந்த நிலையில தொழுகிறாங்க. சும்மா தக்பீர் கட்டுறாங்க, அப்படி மறந்த நிலையில தொழுகிறாங்க. கன்சன்ட்ரேஷன் இல்ல, போக்கஸ் இல்ல. இந்த கன்சன்ட்ரேஷன், போக்கசிங், ஒரு கோலம் என்ன, இதெல்லாம் இன்றைக்கு மேனேஜ்மெண்ட்ல பேசுறாங்க. பிசினஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க என்ன, போக்கசிங். வேற என்ன? டார்கெட்டிங், அச்சீவ்மெண்ட். இது எங்க இருக்குது? தொழுகை நீக்கணும். இது தொழுகை நீக்கணும். 10 வருஷத்துக்கு முந்தைய தொழுத தொழுகைக்கு இன்றைக்கு தொழுகிற தொழுகைக்கு என்ன டிஃபரன்ஸ்? 10 வருஷத்துக்கு முந்தின வாங்கின சம்பளம் இன்றைக்கு வாங்கினு சொல்லுவோம். 10 இயர்ஸுக்கு முந்தி வாங்கின சலரியத்தை இன்றைக்கும் பே பண்றாங்க கம்பெனி. அந்த கம்பெனி நீங்க ஒர்க் பண்ணுவீங்களா? அந்த கம்பெனிக்கு நீங்க தேவையா? கம்பெனி சொல்லுவாங்க இவரை வச்சு வேலை இல்ல. கம்பெனி பார்க்கும், எங்கட கம்பெனியில வேலை செய்யற ஸ்டாஃப் வந்துட்டு ப்ரமோஷன் எடுக்கணும். ப்ரமோஷன், தாக்கத்தை அச்சீவ் பண்ணணும், அவங்களுக்கு போனஸ் கிடைச்சோணும். அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்றான், இத நீங்க தொழுங்க உள்ளத்தால. ஃபவைலுன் லில் முஸல்லீன், தொழக்கூடிய மக்களுக்கு வயல் உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும். அவங்க யாரு? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், மறந்த நிலையில தொழுகிறாங்க. போக்கசிங் இல்ல, போக்கசிங் இல்ல. ஒரு டீ கப் ஒன்று இருக்குது, அந்த டீ கப்ப கூட போக்கசிங் இல்லாம தூக்கி தான் மணியை விழுந்துடும். சொல்லுவாங்க கவனமா எடுங்க. டீ கப் ஒன்று தூக்கக்குள்ளே புள்ளைக்கு சொல்றோம் கவனமா தூக்குன்னு சொல்லி, தொழுகையில கவனம் தேவையில்லையா? நாங்க ஒவ்வொருத்தரும் தொழுது பழகணும், தொழுது பழகணும். உள்ளம் இபாதத், உள்ள இபாதத் செய்யணும். உள்ளம், உடம்பல்ல. உடம்பு இபாதத் செய்யறது இல்ல, உடம்பு இபாதத்தை வெளிப்படுத்தும். இபாதத்தை செய்யணும், செய்யணும் பேசுகிறேன். உள்ளம் செய்யணும், உள்ளத்தால இபாதத் வெளியாகும். நோம்பு உள்ளத்தால, நோம்பு உள்ளத்த. நான் ஒரு நோம்பாளி. அது நோம்புன்றது வாயல்ல, வயிறல்ல. நோம்புன்றது உள்ளம். ஹஜ்ஜி உள்ளம், குர்பான் உள்ளம். இங்கு உட்கார்ந்து இருக்கிற இபாதத்து உள்ளத்தால. இது இந்த ஹஜரத்துக்காக வேண்டியும் அல்ல, இந்த வகுப்புக்காக வேண்டியும் அல்ல. இது ஒரு இபாதத். உள்ளம் அமல் செய்யோணும், இதெத்தி வைக்கோணும். மௌத்துக்கு முந்தி எப்ப சரி ஒரு நாளைக்கு செஞ்சுட்டா மௌத்தாகணும். எனவே அல்லாவுக்கு என்ன விருப்பம் என்றா, சில கட்டங்களில் உடம்பால செய்யக்கூடிய சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் மன்னிச்சிடுவான். ஆனா உள்ளத்தால செய்த மிஸ்டேக் மன்னிக்க மாட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச தவறு இதால என்ன செஞ்சாங்க? வைத்து வானமுண்ட கனியை சாப்பிட்டாங்க. அது ஹார்ட்டோட சம்பந்தப்பட்டதல்ல, ஆக்ஷனோட சம்பந்தப்பட்டது. ஆக்ஷன் என்ன? அல்லாஹ் சொன்னான், வலா தக்ரபா ஹாதிஹி ஸஜரா, இந்த மரத்துக்கு கிட்ட போக வானம் தடுத்தான். அதை போயிட்டு சாப்பிட்டாங்க. சாப்பிடக்குள்ளே அவளுக்கு ஞாபகம், அல்லாஹ் வானான்னு சொல்லிக்கிறான். எப்படியோ மனிதன், ஹியூமன், மனிதன் நேச்சர் அப்படித்தான். அல் இன்சானு ஹரீசுன் லிமா முனிஅ, ஒன்று வானம் என்று சொல்லப்பட்ட அதுல லைஃப், அதுல என்ன செய்யும்? ஈர்ப்பு சக்தி இயற்கையாகவே கூடிடும். போயிட்டு சாப்பிட்டாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறேன் சாப்பிட்டாங்கன்றதுக்கு. ஒரு பெண்மணி இருந்தா, பெண் யாரு? அவனோட மனைவி, மனைவி அப்ரோச் கூட.
பெண்களுடைய அப்ரோச் என்ன செய்யலாம் சொன்னா பெரிய புத்திசாலிகளுடைய தலைய புத்திய கூட மேக்கிடலாம், அப்படியே அப்படி இல்ல மாற்றிடலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமே மயங்கிட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சுவர்க்கத்தில் வச்சே அவங்க பெண்ணுடைய பேச்சுக்கு வழிபட வேண்டிய கட்டம் உருவாகிட்டது. ஆனா அந்த அது பாவம் எதோட சம்பந்தப்பட்டது, எதோட ஆக்ஷனோட. ஆனா ஷைத்தானும் ஒரு தவறு செஞ்சான். அவன் தவறு ஆக்ஷனோட சம்பந்தப்பட்டதல்ல, ஹார்ட்டோட சம்பந்தப்பட்டது. அவன் பெருமடிச்சான். அவன் சொன்னான், அல்லாஹ் சொன்னான் ஆதமுக்கு சுஜூது செய்யுங்க. وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ ஆதமுக்கு நீங்க சுஜூது செய்யுங்க. فَسَجَدُوا எல்லாரும் சஜ்ஜா செஞ்சாங்க. யார தவிர இப்லீஸ் சொன்னான் நான் சஜ்ஜா செய்யவா, خَلَقْتَنِي مِنْ نَارٍ وَخَلَقْتَهُ مِنْ طِينٍ என்ன நெருப்பால படைத்திருக்கிறாய், இவர மண்ணால படைத்திருக்கிறாய். நெருப்பு எப்படி மண்ணுக்கு சுஜூது செய்யும் என்ற பெருமை, தகப்புர் என்ன சொல்ற இங்கிலீஷ்ல, அரகன்ஸ் வந்துச்சு. அல்லாஹ் அதை மன்னிக்கின்ற. அவன் ரஜீம் எடுத்து வீசப்பட்டான். எப்பயும் வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உள்ளம் எப்பயும் சுத்தமா இருக்கும். குரான் பேசுறதே உடம்புக்கல்ல, குரான் பேசுறதே ஹார்ட்டுக்கு தான். ரப்பனா ஆதி நுஃபூஸனா தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق. سبحان الله. பாவத்தின் மீது வெறுப்பு, நன்மைகளின் மீது ஆர்வம் எப்பயும் உள்ளமைக்குதே. இது அல்லாஹ்வோட நெருக்க முடியதாக இருக்கும். எந்த ஒரு அமலும் உள்ளத்தால செய்யக்கூடிய பழக்கம். உள்ளம் கனெக்ஷன் ரப்போட. இவங்களுடைய வாழ்க்கையில இபாதத்தில் இன்பம் காணுவாங்க. உள்ளம் பியோ சுத்தமாய்க்குது. யாருடைய சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய மக்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. உங்களுக்கு சுவர்க்கத்துக்கு போற மக்கள் எப்படி பகிர்வோம்? சுவர்க்கத்துக்குள்ள போகக்கூடிய மக்களை பற்றி குர்ஆன் பேசுது. சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய மக்களுடைய முதலாவது குவாலிஃபிகேஷன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். கல்பு ரொம்ப சுத்தமா இருக்கும். உள்ள மூத்தையானவங்களுக்கு சுவர்க்கம் போகலாம். நாங்க சொல்லுவோம் எங்கட கல்யாணத்துக்கு வாரவங்க திருப்பி சுத்தம் வரணும். சரியா? அப்படி நீக்குது. கல்யாணத்தை கார் எடுக்கக்குள்ளே வீட்டுல டையும் சூட்டு நீக்கான பார்த்து கிடைக்கிறாங்க. நான் ஜோக்கு சொல்ல உண்மையா சொல்றது. ஒரு கல்யாணத்துக்கு ஆட்களை டிவைட் பண்றாங்க. ஒரு கல்யாணம் ஊர்ல ஹோல்ல சாப்பாடு. அவங்க யாரு? டை கட்ட தெரியாத ஆட்கள். இன்னும் ஒரு பாட்டு கல்யாணம் ஹோல் ஹோட்டல்ல அவங்களுக்கு யாருக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது? டை எல்லாம் கட்டி வரக்கூடிய ஆட்கள். அவங்க பாக்குற வெளித்தோட்டத்தை தான். அல்லாஹ் சொல்றான் வெளித்தோட்டம் இல்ல, உள்தோட்டம். அது பிலாலே ஹபஷியாக இருக்கவும் மேலும், அபூபக்கர் சித்திக்காக இருக்கவும் மேலும். இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். உள்ளம் சுத்தம். உள்ளம் சுத்தம். துனியாவுடைய பெருமை, துனியாவுடைய முகஸ்துதி, துனியாவுடைய ஆசை எதுவுமே உள்ளத்தில் இல்ல. உள்ளம் சுத்தமாயிக்கணும். அல்லாஹ்வை சந்திக்கிறண்டா இதுதான் கண்டிஷன். அதனால தான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சில லோ இருக்குது எல்லாருக்கும் அப்ளை ஆகும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அல்லாஹ் சித்ரத்துல் முன்தஹா எடுக்கிறதுக்கு முன்னால ஓபன் ஹார்ட் சர்ஜரி செஞ்சுதான் எடுத்தான். ஓபன் ஹார்ட் சர்ஜரி அடையாளம் நெஞ்சப்படியே நெஞ்ச பொளந்து ஹார்ட் வெளியெடுக்கப்பட்டு தங்க தட்டுல வச்சு ஜம்சம் தண்ணியால எது கழுகப்பட்டுச்சு? ஹார்ட் கழுகப்பட்டு. ஏன் காரணம்? மேல போக போறீங்க. நீங்க இந்த மக்களோட இருந்து 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 உங்களோட உள்ளத்திலேயும் சில மாற்றங்கள் வந்திருக்கலாம். இது அல்லாஹ்வுடைய சுன்னத்து. இது சஹீஹான ஹதீஸ். 2 முறை
ரெண்டு முறை செய்யப்பட்டுச்சு, மூணாவது முறை செய்யப்பட்டுச்சா இல்லையா கருத்து வேறுபாடிக்குது. அதுல ஒரு முறை தான் எங்க போக்குள்ள மேராஜ் உள்ளம் எடுத்து கழுகப்பட்டுச்சு. நாங்க அல்லாஹ்ட்ட கேட்போம், யா அல்லாஹ் எங்க உள்ளத்தை அப்படி கழுகேல உனக்கு, ஆனா எங்க உள்ளத்துக்கு ரப்பனா ஆதி அன்ஃபுஸனா ஆதி நுஃபூஸனா தக்வாஹா, உண்ட பயத்தை எங்க உள்ளத்துல போட்டுடுவாயாக. உண்ட பயம், உண்ட அச்சம், இந்த பயம் இல்லாட்டி உலகத்தில் நாங்க வாழ்ற வாழ்க்கை டிராமா, நாடகம் தானே. என்ன வாழ்க்கை? என்ன வாழ்க்கை? நாடகம். மக்களுக்கு ஒரு வகையான ஷோ, எனக்கும் என் பாவத்துக்கு நெருக்கம் வேற வகையான நெருக்கம். இதனால தான் ஆத்தி நுஃபூஸனா தக்வா, சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய மக்களுக்கு முதலாவது உள்ளம் சுத்தமா இருக்கும். இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், உள்ளத்தை சுத்தமாக்கும். உள்ளத்துக்கு நோய் இருக்குது, உள்ளத்துடைய நோய். நாங்க ஒரு நேரம் கிடைச்சா இன்ஷால்லாஹ் ஒரு 3 நாளைக்கு பேசுவோம் உள்ளத்துடைய நோயை பத்தி தொடர்ச்சி. ஹசது, பொறாமை, பொறாமண்ட என்ன, பெருமை, பெருமண்ட என்ன, முகஸ்துதி, முகஸ்துதி என்ன, மக்களை சின்னதா பார்க்கிற என்ன, மக்களை பார்க்கிற இல்ல இவங்களா சிரீசா பார்க்கிற மக்கள், இதெல்லாம் உள்ளத்துடைய நோய். இதெல்லாம் உள்ளத்துடைய நோய். அம்ராதுல் குலூப், உலமாக்கள் கிதாப் எழுதிக்கலாம் அம்ராதுல் குலூபை பத்தி, உள்ளத்துடைய நோய்களை பத்தி. ஒவ்வொருத்தரும் இந்த நோயை இனம் காணணும். டயபெட்டிக் தெரியும், கொலஸ்ட்ரால் தெரியும், வேற என்ன இத்தனை நோய் இருக்குது. நோய்களை பத்தி பேசுறத பார்த்தா எங்கேயாவது பிஎஸ்டி முடிச்சாலும் யோசிக்கணும், அந்த அளவுக்கு நோய் தெரியும். இந்த நோய் ஏன் உருவாகுது, இந்த நோயை காக்கிறதுக்குள்ள பத்தியன் என்ன எல்லாம் சொல்றாங்க மக்கள். ஆனா அம்ரால் குலூப், உள்ளத்துடைய நோய். இன்னும் ஒரு நோய்க்கு உள்ளத்துக்கு சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய மக்களுடைய உள்ளம் சுத்தமாக்கப்படும். இரண்டாவது அல்லாஹ் சொல்லுவான் சுவர்க்கத்துக்கு போற மக்களுக்கு இன்னும் 2 ஈக்க மாட்டான். சுவர்க்கத்துல இன்னும் 2 விஷயத்தை கொண்டு அல்லாஹ் வச்ச மாட்டான், சுத்தமாக்கிடுவான். அந்த 2 இந்த உலகத்திலே இல்லட்டி உலகத்துடைய வாழ்க்கை சுவர்க்கம் தான். நான் செல்ல போற 2 இங்கேயும் இல்லாம வாழ்ந்தா இந்த வாழ்க்கைக்கு பேர் என்ன? 100% சுவர்க்கம். நோ worry, நோ fear. என்ன இல்ல? worry இல்ல, இரண்டாவது பயம் இல்ல, கவலையும் இல்ல, பயமும் இல்ல. வாழ்க்கை பாப்போம். பாஸ்ட நினைச்சு எந்த விதமான கவலையும் இல்ல, ஃபியூச்சர் நினைச்சு எந்த விதமான பயமும் இல்லை. என்ன வாழ்க்கை? யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். உங்களுக்கு எதுக்குமே பெரியர் இல்ல, உங்களுக்கு எதை நினைச்சும் பயம் இல்ல. என்ன படைச்சவன் எனக்கு சொல்றான், நீங்க சுவர்க்கத்துக்கு போகக்குள்ள இதோட தான் போவீங்க. இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا, நீங்க பயப்பட வேணாம். தகாபுடா பயப்பட வேணாம். வலா தஹ்சனு, கவலைப்படவும் வேணாம். பாஸ்ட நினைச்சு கவலைப்படவும் வேணாம். எனக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பாஸ்ட நினைச்சு கவலைப்பட இருப்பாங்க. அநியாயம், அந்த கல்யாணத்தை முடிச்சேன் சரியா, அந்த பொண்ணை முடிச்சேன் சரி, எதை முடிச்சதுக்கு முடிச்சு போடு சொல்றது. இது மனுஷன் இருக்கக்கூடிய ஆக கெட்ட பழக்கம். இங்க சாப்பிட போனோம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு, மனுஷன் மனுஷன் வீக்னஸ் மெனு கார்டு வரும். இந்த மெனு கார்டை செலக்ஷன் பண்றதுக்கு ஒரு 50 மினிட்ஸ் டைம் எடுக்கும். இது இது மெச்சாகுமா, இதை மாத்துங்க. இப்படி எல்லாம் முடிஞ்சு மெச்சாவி அவங்க போட்டுக்கொண்டு வந்து சேர்ந்தாச்சு, எல்லாம் போட்டு எல்லாம் சாப்பிட்டீங்க மாஷா அல்லாஹ். பில் கட்டக்குள்ள அடுத்தவன் டேபிள் தெம்படுது, அது நல்லா இருக்கா, அது ஆர்டர் பண்ணிச்சனா பாத்தீங்களா? இது நீங்க சும்மா கண்ணப்பத்திகள் ஆர்டர் பண்ணல, எப்படி ஆர்டர் பண்ணீங்க? ஃபுல்லா ஸ்டடி பண்ணி ஃபுல்லா சர்ச் பண்ணி தான் ஆர்டர் பண்ணீங்க. முடிச்சு திண்டு போட்டு இந்த மாடல் பண்றீங்க. கவலைப்படவான ஒரு நாளும் கவலைப்படவான. கவலைப்படுறவங்க நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி பேசி பேசி ஐயோ ஐயோன்னு கவலைப்படுறவங்க, நீங்க கவலைப்பட்டு நடக்க போறலையே.
திருப்பி கிடைச்ச போகுதா? வரப்போகுதா? இப்ப உங்களுக்கு அந்த ரெஸ்ட் சொல்லலுமா? இல்ல இந்த ஆர்டர் கேன்சல் பண்ணி அந்த ஆர்டர் கொண்டாந்து சொல்லலுமா? சொல்லேலும். ஆனா காசு கட்டைக்கும் தள்ளி கொடுக்க ஒரு நாளும் உலகத்தில் வாழக்குள்ள கவலைப்படவான. பாஸ்ட் முடிஞ்சு. மாம் ஏசிப்பாரு முடிஞ்சு, மனைவி ஏசிப்பா முடிஞ்சு, எனவி ஒத்த எழுதிப்பாரு முடிஞ்சு. Forget about the past. நாங்க அதுக்கு பின்னுக்கு இல்ல வாப்பா, நாங்க அதுக்கு பின்னுக்கு இல்ல. ஆனா நாங்க செஞ்ச பாவத்தை நினைச்சு ஒரே வருத்தப்படுவோம், மிஸ்ஸானத்தை நினைச்சு கவலைப்படவே மாட்டோம். அது ஏற்கனவே எழுதப்பட்ட விஷயம். இன்னும் ஒன்று குர்ஆன் சொல்லுது, சுவர்க்கத்துக்கு போகக்குள்ள மக்களுக்கு எந்த விதமான பயமும் இருக்க மாட்டான். மௌத்தாகணும் தெரியுமா? கொஞ்சம் ஹார்ட் மக்களுக்கு ஒரு நோய் ஃபேஷன். அது இப்ப அன்றைக்கு ஒரு டாக்டர் உண்டு சிவி அனுப்பிக்காரு. நான் ஒரு இடத்துல ஒரு அன்பு சகோதரத்தர் பைபாஸ் பண்ண வந்திருக்கிறாரு. இந்த பைபாஸ் பண்ணிட்டு வந்ததுக்கு போற பார்க்க போனேன், விசிட் பண்ண போனேன். எத்தனையோ 45 நாளே போறதான் போனேன். என் காரணம் அவர் பிஸி ஆயிப்பாரு. யார் பிஸி? நோயாளி பார்க்க போறதும் ஒரு இபாதத்து. சரி, அந்த இபாதத்தை இபாதத்தா செய்யணும். இபாதத்தையும் சிலாக்கள் போறதே புகட்டியர்கள் நினைப்பாங்கண்ணா. எதுக்கு போறது? புகட்டி என்ன சரி, அப்ப சைன் பண்ண போறது. நானும் வந்துட்டு போனேன். நீயத்தரும் முதல் கண் நீயத்தரும். ரெண்டாவது போகக்குள்ள டைம் பார்க்கணும். எந்த டைம்ல போன எனக்கு கன்வீனியன் டைம் அல்ல. நாங்க பாக்குற யாரு கன்வீனியன்? யாருக்கு? எனக்கு கன்வீனியன் இல்ல பாப்பா, நோயாளி கன்வீனியன் டைம் ஆயிக்கணும். நோயாளிக்கு நீங்க வைத்து சுபகளை வைத்து ஆபீஸ் போகும்போது வைத்துருவோமே, அதுக்கு வைத்து நீங்க அங்க வைத்து தப்ப நடக்கும். இல்ல ஆபீஸ் போயிட்டு ராவ 10 மணி நீங்க 10 மணி போன எப்படி இருக்கும்? நோயாளி பார்க்க போறவங்க இதை பார்க்கிற முதலாவது. இன்னும் ஒரு நான் நினைக்கிறேன், பெரும்பாலும் இஹ்யாஉல் சொல்லி ஒரு இமாம் அவர்கள் நோயாளியா இருக்கிறாங்க. நீங்க அப்ப நோயாளி ஷேக் போனாங்க, யாரிடத்துல நோய் பார்க்க போனாங்க. அங்க போயிட்டு இந்த மக்கள் உட்கார்ந்து கொண்டு சுப்ஹானல்லாஹ் கேள்விகளை கேட்கிறாங்க, நியாயமான கேள்வி கணக்கு. அந்த டைமுக்கு பொறுமை தேவைப்படும். மக்கள் பொறுமை இழந்துடுவாங்க. நோயாளியோடு எப்படி சேமம் விசாரிக்கணும் என்றதும் ஒரு மிக முக்கியமான தலையங்கம். நோயாளிய சேமம் விசாரிக்க அப்ப போயிட்டு நியாயமான கேள்வி கேட்டாங்க. எல்லாம் கேட்டு போட்டு அவங்க சொன்னாங்க, ஹஸரத் துஆ செய்யுங்க எங்களுக்கு. யாரு யாரு? நோய் பார்க்க போனவங்க. அவர் உடனே கையை தூக்கி சொன்னாரு, யா அல்லாஹ் இந்த மக்களுக்கு நோய் விசாரிக்கிற முறையை சொல்லி கொடுத்துரு யா அல்லாஹ். இன்னும் ஒரு விஷயம், நாங்க எப்படி இருக்கிறீங்க, சோமாய்க்கிறீங்களா? அவர் சொன்னார் முகத்துக்கு, நீங்க போறது தான் என்ற சுகம். நீங்க போறது தான் என்ற சுகம். அப்ப ஒரு நோயாளியை பார்க்கிறதும் இபாதத்து. சரி, அந்த இபாதத்துக்கு என்னைக்குது கண்டிஷன் செய்யுது. அப்ப அந்த நோயாளியை பார்க்க போனா, ஒரு மாலை நேரத்தில் அசருக்கு போற அவரை பார்க்க போனா, அவரு என்னதுமா சொன்னாரு, எல்லாம் காட்டினாரு. இப்ப எல்லாமே வீடியோ பண்ணோம். மேலும் மத்த என்ன செய்யலாம், ஐபோன் இருக்குது, ஐபோன் என்ன போய்க்குது, ஸ்பீக்கர்ல நீக்கிறா. இப்ப மாஷா எல்லாமே அவருடைய அத்தனை பைபாஸ் என்ன அவரு பக்கத்துல நினைஞ்சிக்காரு, எல்லாம் வீடியோ பண்ணி அப்ப அந்த பைபாஸ் செஞ்ச டாக்டருடைய பத்தி ப்ரொஃபைல் உண்டு. யார பத்தி ப்ரொஃபைல்? டாக்டரை பத்தி ப்ரொஃபைல். டாக்டருடைய ப்ரொஃபைல் என்ன சொன்னா, இந்த பேஷண்ட் அந்த டாக்டருக்கு எத்தனாவது ஆள் தெரியுமா? 38,000வது ஆள். எத்தனாவது? 38,000 பேருடைய ஹார்ட்ட பொழுதிக்காரு. ஹார்ட் ஓபன் ஹார்ட் சர்ஜரி. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு மனுஷன் ஒரு வகையான உலகத்தில் வாழ்றோம். நாங்க இன்றைக்கு ஒரு வகையான டென்ஷன்ல வாழ்றோம். உலகத்தில் கவலை பயம் இல்லை. நாங்க யாருக்கும் பயம் இல்லை, எதுக்குமே பயம் இல்லை. ஏன் பயம் இல்லைண்டா, மேல டிசைட் பண்ணப்பட்டதுதான் கீழே நடக்க போகுது.
மேல டிசைட் பண்ணப்படாத நடக்க மாட்டாது. குர்ஆன் எங்க நம்பிக்கை வாப்பா, எங்க நம்பிக்கை. மரத்திலிருந்து ஒரு காஞ்ச இலை கீழே விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம புல முடியாது. இது குர்ஆன். இது குர்ஆன். எந்த ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம புல முடியாது. டியூட்டி இன்கிரீஸ்மெண்ட் மட்டுமல்ல, டாலர் ரேட்ல கூடுற குறையதல்ல, சிங்கள பேர் சித்திரைக்கு யாவா நடக்க இல்லை என்று மட்டுமல்ல, எல்லாம் டோட்டலி எல்லாம் டிசைன் பண்ணப்பட்டது. இது ஒரு பிலிம் வேலை செய்து, இது ஒரு பிலிம் ஓடிக்கொண்டீங்க. இப்ப நடந்து முடிஞ்ச 2011 நடந்து முடிஞ்ச வேர்ல்ட் கப் மேட்ச இப்ப போட்டு பார்த்துட்டு இந்தியாவோட ஸ்ரீலங்கா தோத்துச்சு கையை கடிச்ச அப்படிங்க. இப்ப கையை கடிச்சா பைத்தியகாரண்டுவாங்க. முட்டாள் வந்திக்கார போல இவருக்கு தெரிய போல மெச்ச பார்த்து இது நடந்து முடிஞ்ச மெச்சோண்டு நாங்க ரிப்பீட் பாக்குறோம். இப்ப இதுல யாராவது அவுட் ஆனா கை தட்டுறதும் இல்ல, யாரும் செஞ்சது போட்டு செய்யல. அப்படி யாராவது தட்டினா சொல்லுவோம் முட்டாளத்தை வந்திருக்கிறார், சப்ஜெக்ட் தெரியாத ஆள் உண்டு, எங்கேயோ ஒரு வன்னிலிருந்து வந்து ஆள் மனுஷன் மாதிரி விளங்குதுன்னு சொல்லி அவர் எல்லாரும் கோர கண் கொண்டு பார்ப்பாங்க. இதே போலத்தான் எங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை கொண்டு, எங்களுக்கு கிடைக்கிற நஷ்டத்தை கொண்டு நாங்க கவலைப்பட்டா சந்தோஷப்பட்டா எங்களை சுத்தி உள்ள வழக்குமாக சிரிக்கிறாங்க எங்களை பார்த்து. ஓஹோ பெரிய கெட்டுத்தனம் காட்டுறாரு. எழுதப்பட்ட விஷயம் புலிம் ஓடிக்கொண்டிருக்கிறது. வந்ததை கொண்டு சந்தோஷப்படவும் வேணாம், தப்பி போனதை பத்தி கவலைப்படவும் வேணாம். எப்ப உள்ளத்தை சுத்தமா வச்சுக்கோங்க. உள்ளத்துல கவலை இல்லை, எந்த கவலையும் இல்லை. நடக்க வேண்டியதெல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டு பிரகாரம் நடைபெற்றிருக்கிறது. as a human கண்ணீரை கொட்டும், as a human உள்ள கவலைப்படும், அவ்வளவுதான். நாங்க அல்லாஹ்வுக்கு பொருத்தம் இல்லாத எதையுமே பேச மாட்டோம், அரசாங்கத்தை திட்டவும் மாட்டோம். எந்த அரசாங்கமா இவங்களுக்கு ஒன்றும் செய்யலா, இவங்களுக்கு ஒன்றும் செய்யலா. அல்லாவுக்கு எங்களை நிர்வாகம் செய்யலாண்டா ஒன்றும் தேவை. ஒரு சுனாமி போதும் பாப்பா. அல்லாவுக்கு நிர்வாகம் செய்யலா, என்ன ப்ரொடக்ஷன் போதாது, பாப்புலேஷன் கூட என்ன செய்வேன் அல்லாஹ். ஒரு சுனாமி அவர் மணிக்கிழமோமா few செகண்ட் சுனாமியும் தேவையில்ல, கொஞ்சம் முசிப்பிட்டா சரி, கொஞ்சம் முசிப்பிட்டா இல்ல சரி. நிர்வாகம் உண்மையான எக்கானமிஸ்ட் அல்லாஹ். உலகத்துடைய பாப்புலேஷன் 25,000 பேருக்குள்ளே மக்கள் வாழ்ந்தாங்க. உலகத்துடைய பாப்புலேஷன் 7 பில்லியன் ஆகி மக்கள் வாழ்றாங்க. இன்றைக்கும் அதே கடல் தான், அன்றைக்கும் அதே கடல் தான். உலகத்தில் கொஞ்சம் பேருக்குள்ள மீன் மிச்சம் வரவும் இல்லை. உலகத்தில் மிச்சம் பேரிக்கிறாங்கன்னு மீன் போதா போகவும் இல்லை. போதா போயிட்டா அல்லா நாடினா போதா மாற்றிடுவான். நான் நோம்புல இருந்த ரமலான்ல மால்டீவ்ல அங்க போயிட்டு பார்த்தா மால்டீவ்ல ஜும்மால ஹொத்துபால துவா கேட்கிறாங்க. இவங்க எல்லாம் ஆமீன் ஆமீன் சொல்றாங்க. ஒருத்த ஆமீன். என்னத்துக்கு இந்த ஆமீன்? இந்த ஏண்டா மக்களுடைய ஆமீன் வரக்குள்ள விளங்கும் என்ன சரி ஒரு அவங்களுக்கு இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட் கேட்கிறாங்க. உதாரணமாக கல்யாணத்துக்கு துவா கேட்டா அப்ப மாறலாம் ஆமீன், வாலிய பிள்ளைலாம் ஆமீன், உள்ளத்தால வருது ஆமீன். கல்யாண சம்பந்தமா துவா கேட்டோட இந்த வயசாலே சொல்றது உள்ளத்தால எங்களுக்கு இது முடிச்சு, இதுக்கு ஆமீன் சொல்லி வேலை இல்ல. வாலிபர்கள் சொன்னா ஆமீன் ஆமீன் எங்கிட்டு வரும்? உள்ளத்தால வரும். அது துவா கேட்கக்குள்ளே விளங்கும். அப்ப அங்க போயிட்டு பார்த்தா என்ன துவா கேட்கிறாங்க மாலை லாங்குவேஜ்ல என்னமோ துவா, இவங்கள ஆமீன் ஒத்த ஆமீன். அப்ப ஒத்தட்ட கேட்ட என்ன துவா கேட்டாங்கன்னு சொல்லி அவர் சொன்னார், இல்ல அதுல தெரியுமா உங்களுக்கு சுனாமிக்கு பிறகு இந்த மால்தீவியன் ஓஷன்ல மீன் இல்ல. நாங்க மலைக்கு துவா கேட்கறது போல அவங்க மீனுக்கு துவா கேட்கிறாங்க. குர்ஆன் சொல்லுது ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் சொன்னா நீ சனிக்கிழமை நாள்ல மீன் பிடிக்க போக கூடாது. தெரியுமா உங்களுக்கு? குர்ஆன்ல வர ஆயத்து சனிக்கிழமை நாளையில நீங்க மீன் பிடிக்க கூடாது. ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் சொன்னான். 6 நாள் உங்களுக்கு கேல் அவுட். எங்களுக்கு ஜும்மாவுடைய நேரத்தில் வியாபாரம் பண்ண கூடாது போல அவங்களுக்கு என்ன சனிக்கிழமையில மீன் பிடிக்க கூடாது. இது ஒரு லோ, குர்ஆனுடைய சட்டம். அவங்க எங்களுக்கு இல்ல. அப்ப 6 நாள் மீன் வருதில்லை. சனிக்கிழமை பார்த்தா என்ன செய்யுது? மீன் மிளக்குது. அப்படியே சனிக்கிழமை மீன் மிளக்குது, ஞாயிற்றுக்கிழமை
மத்த நாளைக்கு மீன் இல்ல. கடலையும் அல்லாஹ் தான் கண்ட்ரோல் பண்றான். ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் கையில கடல், அவன் கண்ட்ரோல்ல கடல். எதுக்குமே அவன் கண்ட்ரோல் கண்கள் இல்ல. நாங்க எப்ப ஞாபகம் வச்சுக்கணும், என்ன படைச்சவன் என்ற ரிஸ்டுக்குரிய ஏற்பாட்டை செஞ்சிருக்கிறான். நான் ஒரே பண்ணி வேலையும் இல்ல, நான் கவலைப்பட்டு வேலையும் இல்லை. உம்மட வயிற்றிக்குள்ள ரத்தத்தை பாலாக்கி தந்தான். ஆனா உம்மக்கு எந்த பலகீனமும் வரல. உம்மட ரத்தத்தை பாலாக்கி தந்த, நாங்க பால் குடிச்சோம், எல்லாரும் பலத்தோம் பால் குடிச்சு, மாஷா அல்லாஹ். நாங்க பாலை நிப்பாட்டினோம், அதுக்கு பிறகு உம்மட பால் சுரக்கவும் இல்லை, முடிச்சு. எந்த அளவுக்கு எங்கட சென்சஸ், நாங்க சீட்ல உட்கார்ந்தோன்னே பாத்தீங்களா போல பெரிய ஜப்பான்காரன் மூளை பெரிய மூளைனா என்ன மூளை, உட்கார்ந்து வாகனம் அப்படி டயர் கொஞ்சம் சுத்தக்குள்ள சிக் 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 சீட் பெல்ட் போடும் கொண்டுரும். என்ன டெக்னாலஜி அப்பா, எங்கட சென்சர்ல அந்த எதை வச்சுக்குது, அங்கத்தான சென்சர் பார்க்கணும். உம்மட நாங்க பாலை குடிச்சோம் நியத்து வச்சா பால் வருகுது, புள்ள பாலை நினைச்சு போதும், எனக்கு பால் இதுக்கு பிறகு போதும், பாலை குடிச்சேடா என்ற நிலைப்பாட்டில் யார் வந்தோன்னே, யார் வந்தோன்னே, புள்ள வந்தோன்னே புள்ள தாயிட பால் தானாக நிக்க ஆரம்பிக்கும். என்ன சென்சர் இது? நீங்க குடிச்ச வராது, புள்ள குடிச்ச நினைச்சோடும், பிறந்த புள்ளைக்கு தான் பால். இது குர்ஆன். அதுவும் சயின்டிஸ்ட் சொல்றாங்க, பாலை லெபோரட்டரியில கொண்டு செக் பண்ணி பார்த்தா புள்ள ஆம்புல புள்ளையாக இருந்தா அதுத பால்ல தன்ன வித்தியாசம், புள்ள பொம்புல புள்ளையாக இருந்தா அதுத பால்ல வித்தியாசம். பகல் நேரத்தில் சூரியன் சந்திரன் வந்துட்டு நடு உச்சியில் இருக்கக்குள்ள வார பாலுடைய தன்மை வித்தியாசம், மிட் நைட்ல வார பால் டைம் வித்தியாசம். மறுவ சொல்றாங்க, புள்ள கிடைச்சி ஒரு மாசத்தில் உள்ள பாலையும் அதே புள்ள குடிச்சிற ஒரு வருஷத்தை பிறகு குடிச்சிற பாலையும் எடுத்து பார்த்தா ரெண்டு வித்தியாசம் சொல்லி போட்டு சொன்னாங்க. சொல்றாங்க, புள்ள குடிச்சு ஒரு வருஷத்துக்கு பிறகு குடிக்கிற பால் புள்ள பிறந்த உடனே வந்திருக்கும் என்றிருந்தால் அந்த புள்ள மௌத்தாக இருக்கும். டே பை டே புள்ளையோட குரோத்துக்கு ஏற்ப பால் என்ன செய்து, கல்சியம் விட்டமின் சேர்க்கப்பட்டு கொண்டே போகுது. எங்களை படைச்ச ரப்பு பால் தந்து வளர்த்தான், எங்களை பள்ளத்தரையில் பாலை தந்தான், உம்மட உள்ளத்தில் அன்பை போட்டான், வாப்பட உள்ளத்தில் அன்பை போட்ட, வாப்ப சம்பாதிச்சார், தேடினாரு. அல்லாஹ் சொல்றான், ஒன்ன நான் விட மாட்டேன். நியாஸ் மௌலவி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவார், ஒரு கதை சொன்னாரு, சுவாசியமான கதை, ஆனா எல்லாருக்கும் விளங்கு லேசா. மறியல் வீட்டுக்கு போனாராம். மறியல்ல போனா அவர் கதையா சொல்றாரு. மறியல்ல போனா 2 பேர் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறாங்க. பெரிய கதை. என்ன கதை? பருப்பு விலை கூடியப்பா, கிழங்கெல்லாம் விலை கூடி, அரிசி இன்ன விலை, எலக்ட்ரிசிட்டி பில் 25% இன்க்ரீஸ் ஆகிக்குது, எப்படி அப்ப வாழ போறோம்? யாரு 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 மறியல்ல உள்ளுக்குள்ள ஜெயில் 2 பிரிசனர் வந்து உட்கார்ந்து பெரிய ஆழ்ந்த கவலையோட, பஜார்ல பருப்பு விலை கூட, இதுக்கெல்லாம் கூட. அப்படி 3ஆவது வந்தாராம். என்னப்பா 2 பேரும் ரொம்ப ஆழமா பேசுறீங்க, உனக்கு தெரியாத சப்ஜெக்ட் எல்லாம் கூடி வெளியே பெரிய பிரச்சனை ஆயிக்குது. சொன்னா, பொத்துடா வாய, உள்ளுக்கு போட்டவன் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வான். எதிர்வு போட்டவன், எதிர்வு போட்டவன், ஜெயிலுக்கு போட்டவன் எல்லா பில்லையும் கட்டுவான். உனக்கிட்ட காசு கேட்க மாட்டான் ஒரு நாளும். நீ ஒரி பண்ணாதே. பருப்பு 100 அல்ல, பருப்பு 1000 ரூபாய்க்கு போனாலும் ஓண்ட பங்கு உனக்கு வந்து சேரும், ஓண்ட கிழங்கு உனக்கு வந்து சேரும், ஓண்ட இறைச்சி உனக்கு வந்து சேரும், உனக்கு ராவைக்குள்ள லைட் எனக்கு பத்தும், இதெல்லாம் நடக்கும். அவனுக்கு கஷ்டம் என்றா சொல்லுவான், இதுக்கு பிறகு வேறு சொல்லி எனக்கு செலவழிக்கிற, நீங்களே வெளியே போங்க. நாங்க பெங்களூர், யாரு பெங்களூர் கவர்மெண்டால அலோகேட் பண்றாங்க இல்ல ஃபண்ட், எதுக்கு பிரிசனுக்கு பட்ஜெட் பண்றாங்க இல்ல. எனவே எங்களுக்கு பிசினஸ் என்ன செய்ய முடியாது, மேனேஜ் பண்ணல, பருப்பு வாங்கல, பருப்பு தாராங்க இல்ல பஜார்ல, இல்ல நாங்க கடனாளி ஆயிக்கிறோம், நீங்க வெளியே போங்க, யார திறந்துடுவாங்க. இதே மாதிரி தான் எங்களை அப்படித்தான். நாங்க அல்லாஹ் கஷ்டம் ஒன்னும் தேவையில்லை, ஒரு குழுக்கு ஒரு தண்ணி அப்படி ஒன்றுமே தேவையில்லை. நீங்க மவுத்தாகும் போது சும்மா சொல்ல, நாங்க மவுத்து வாழ்க்கை எப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 பொறியை இல்லாமக்குங்க. இந்த 2 பொறி
ஒன்று பயம், இரண்டாவது worry. லா தஹ்சன், don't be sad. Don't be sad. கவலைப்படவானம், பயப்படவும் வானம். என்ன நடக்க போகுது? எப்பேம் தலை நிமிர்ந்து வாழுவோம், எப்பேம் சிங்கம் மாதிரி இருப்போம், எப்பேம் பணக்காரனாகவே இருப்போம், எப்பேம் கொடுக்கக்கூடிய மக்களாகவே இருப்போம். வாங்க மாட்டோம், கொடுப்போம். பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, பாசிட்டிவா. நான் இதுக்கு முந்தைய பல தடவை சொல்லியிருக்கிறேன். எனக்கு ஒரு விருப்பமான ஒரு சம்பவம் தான். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சிறை பிரிசனரா இருந்தாங்க. எதுக்கு சொன்னா, எதன் காரணமாக சொன்னால் அரசியல் கைதி, அரசியல் கைதி பொலிட்டிக்ஸ்ல ஈடுபட்டதின் காரணமாக, அரசாங்கத்துக்கு எதிராக பேசியதன் காரணமாக அவரை சிறைபிடிச்சாங்க. அப்ப ஃபைனல் ஜட்மெண்ட் கொடுக்க போறாங்க இன்றைக்கு. யாருக்கு? ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்களும் போறாங்க, அவங்கள கொண்டு போறாங்க. யாரு? அவங்க காவல்காராக்கள் எடுத்துட்டு போறாங்க. எங்க? கோர்ட்டுக்கு. கோர்ட்டுக்கு போயிட்டு ஜட்ஜுக்கு முன்னால சொன்னாரு, ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னால ஜட்ஜை பார்த்து சொன்னாரு, உங்களோட கொஞ்சம் பேசணுமா, அனுமதி கொடுப்பீங்களான்னு சொல்லி. ஜட்ஜ் அனுமதி கொடுத்துட பேச. ஜட்ஜை பார்த்து சொன்னாரு, ஜட்ஜ் அவர்களே, உங்களுக்கு 3 விஷயத்தில் ஒன்றத்தான் செய்யலாம். என்ன செய்யலாம்? 3ல ஒன்றத்தான் செய்யலாம். ஆனா அந்த 3மே எனக்கு நியமத்தா தான் இருக்கும். யாருக்கு சொல்ற பேசுது? யாருக்கு? ஜட்ஜுக்கு. என்ன கட்ஸ், எவ்வளவு மனதைரியம்! பயமன்ற பேச்சு கிடமே இல்ல. ஜட்ஜுக்கு சொன்னாரு, உங்களுக்கு 3ல் ஒன்றத்தான் செய்யலாம், அதுக்கு 4வது ஒன்று ஆப்ஷன் உங்களுக்கு இல்ல. ஒன்று சொன்னார், உங்களுக்கு என்ன கொலை செய்யலாம், உங்களுடைய ஜட்மெண்ட் வரையிலும் இவரை தூக்கலை துங்கோன்னு சொல்லி சொன்னாரு. அது நிச்சயமாக எனக்கு ஷஹாதத்தாக இருக்கும். அண்டையோட நான் ஷஹீத், அண்டையோட என்ன யாரும் மௌத்துன்னு சொல்ல மாட்டாங்க, நான் ஷஹீதுன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ஒரு பிளஸிங். 2வது சொன்னாரு, உங்களுக்கு அதுக்கு விருப்பம் இல்லைன்னா 2வது செய்யலாம், என்ன நாடு கடத்த சொல்லலாம், டிபோர்ட். இவர் இந்த ஊர்ல வச்சேலாம், இவருடைய பிரஜா உரிமை பறிக்கப்பட்டு இவரை நாடு கடத்தும் கூட சொல்லிடும் சொன்னாங்க. இது எனக்கு மட்டுமல்ல, இது சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு இது நடந்துச்சு. அது ஹிஜ்ரத்தா மாறிடும், அதற்கு ஹிஜ்ரத்தா மாறிடும். 3வது சொன்னார், உங்களுக்கு வேணும்னா எனக்கு சென்டென்ஸ் தரையிலும் இவரை ரிமாண்ட்ல மறியல் அடையும் கூட சொல்லி. எங்க மறியல்ல? நான் இவ்வளவு நாள் மக்களுடைய புலங்கினேன், அல்லாவோட சம்பாசிக்க நேரம் கிடைக்கல. நான் நினைக்கிறேன் எனக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும், என் ரப்போட எனக்கு கனெக்ஷனை கூட்டிக் கொள்றதுக்கு. என்னங்க ஜட்ஜ் செய்வாரு? ஜட்ஜுக்கு என்ன செய்யலாம்? நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னுக்கால துபாயில் இருந்தேன். அவர் கூட்டாளி சந்திச்சேன். அவர் சொசாசிய ஒரு வித்தியாசமான கதை சொன்னாரு. முஃப்தி சாப் என் ஆபீஸ்ல ஒருத்தர் இருந்தாரு, ஒரு வெள்ளக்காரன், பிரிட்டிஷ் ஆள் ஒன்று ஒர்க் பண்றாரு. அவருக்கு வயசு ஒரு 23 வருஷம் இருக்கு, கல்யாணம் முடிச்சும் இல்ல. நல்ல ஹை குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல் ஜாப், நல்ல சாலரி, நல்ல பொசிஷன் இருக்கிறாரு. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மேனேஜரா இருக்கிறாரு. 23 வயசு தான், மிச்சம் இல்ல. அப்ப ஒரு நாள் இவர் ஒரு ஆக்சிடென்ட் பட்டு பெரிய ஒரு ஹார்ட் இதன் ஃபேஸ் பண்ணி ஒரு மாதிரியா 6 மாசத்துக்கு பிறகு மறுவா ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்து மறுவா வேலைக்கு வந்துட்டாரு. வேலைக்கு வந்துட்டா கழுத்துல சின்ன ஒரு வலி உண்டு, கழுத்துல சின்ன ஒரு கட்டி. டாக்டர்கிட்ட போனாராம். அவர் சொல்றாரு, டாக்டர்கிட்ட போனா டாக்டர் எடுத்தோடனே செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னா, உனக்கு கேன்சர். யாரு கேன்சர்? போய்க்கு சொன்னவர் என்ன சொன்னார், முஃப்தி சாப் இதை எனக்கு மட்டும் சொல்லி நான் அகிலத்தில் மௌத்தாயிப்பேன். தள்ள கை வச்சு இதுக்கு போற என்ன இவன் பாருங்க, கவலை இல்ல. என்ன நடந்தாலும் அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் நடக்கும். முதலாவது அப்படியா ரிப்போர்ட் அப்படியா சொல்லுது, ரிப்போர்ட்டை வாங்கி எடுத்துக்கொண்டு நேரே வீட்டுக்கு வந்து அவனே யோசிச்சானே என்ன செய்வோம். இப்ப முதலாவது முடிவெடுத்தானா ஜொப்ப ரிசைன் பண்ணுவோம். என்ன செய்வோம்? 2வது எஞ்சி இருக்கக்கூடிய காலத்தில்
எனக்கு இந்த உலகத்தில் ஏராளமான ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, எல்லாரையும் சந்திக்க போம், இருக்கிற காலத்தை என்ஜாய் பண்ணுவோம். இப்ப கேன்சரே நோயே, நான் நோயாளி இல்லையா, என்ன பிள்ளையார் பார்ப்பாங்க, எனக்கு என்ன ஆக போகுது, எவ்வளவு காலம் கஷ்டப்படைக்கும், இதை நாங்க யோசிச்சு இந்த கவலையிலே வாழ்ந்து மறுவ இன்னும் நோயாளியாக ஆகிறத விடவும் இருக்கிற நோயையும் நாங்க என்ன செய்வோம், பாசிட்டிவா பார்ப்போமே. சரி, இறைவன் வச்சிட்டான், அல்லாஹ்வுடைய நாட்டம், என்ன படைச்சவன் விருப்பம், இதைத்தானே நபிமார்கள் கூட சொன்னாங்க. அதுக்கு பிறகு சரி எல்லாம் முடிச்சது பிறகு யாரோ அட்வைஸ் பண்ணிக்கிறாங்க. சரி, அப்ப ஒரு டாக்டர் தானே சொன்னாரு, இன்னும் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் இது பண்ணிப்பாரு, எக்ஸ்ரே எடுத்து மறுபடியும் டெஸ்ட் பண்ணிப்பாரு, உனக்கு ஒன்ன பார்த்தா எனக்கு இந்த டவுட் இன்னமொத்தர் சொல்ல, இன்னமொத்த போயிட்டு எங்க ஐடியா எடுத்தோன்னு அவர் சொல்ற உனக்கு ஒன்றும் இல்ல, அதை கட்டி கரைஞ்சிட்டு சொல்லி. இப்ப இவன் சொல்றான், இது இந்த சம்பவம் நட்டம் இங்கிலாந்துல நடந்திருக்க வேண்டாம், நான் முதலாவது டாக்டரை சூ பண்ணிப்பேன், இது அரசாங்கம் அரபு நாட்டோன்னு செய்யலாம். நான் என்ன சொல்ல வரேன்டா, வாழ்க்கையில கவலைப்பட வானம் இருக்குது, பயப்படவும் வானம். கடைசியா முடிக்கிறேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்றாங்க. ஹிஜ்ரத் மைக்ரேஷன் எங்கிருந்து எங்கக்கு? மக்காலிருந்து மதீனாவுக்கு. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு நாங்க 2 hours போறோம், போயிட்டு வந்து சொல்றோம் என்ன ஹைவே, என்ன ரோட், என்ன வாகனம், என்ன மெர்சிடிஸ், என்ன ஸ்காடோ, என்னென்ன காரில் மீக்குது, எல்லா பிராண்டு மீக்குது, மாஷா அல்லாஹ். இது ஜிஎம்சி இப்படி அப்படி எல்லாம் நாங்க பேசுறோம். இப்ப ட்ரெயின் போட போறாங்களாம், ட்ரெயின் போட்டா இத்தனை அவர்ல போகுமா, இதெல்லாம் நாங்க கொமெண்ட்ஸா சொல்றோம். ஆனா சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹாட் அந்த வெயில்ல கிட்டத்தட்ட 14 நாள் ஜேர்னி. என்ன ஜேர்னி? மக்காலிருந்து மதீனாவுக்கு. அந்த ஃபீலிங் ஒன்றுமே இல்லா போயிட்டது, அந்த ஃபீலிங் ஒன்றுமே இல்லா போயிட்டது. குறைஞ்சபட்சம் சொல்றேன், மக்கா மதீனாவுடைய சஃபர ஹாலிடேயாக மாத்தவானம். இந்த ஏப்ரல்ல நியாயமானவங்க போறதுக்கு இருக்கிறாங்க, போய்கொண்டிருக்கிறாங்க. பிளீஸ் பண்ணி சொல்றேன், இந்த ஜேர்னிய ஹாலிடே ஆக்கவானம். இந்த ஜேர்னி ஒரு இபாதத். போற இடம் புனிதமான இடம், போற இடம் சங்கையான இடம். என்ன செய்ய, எங்கட காபாவையும் எங்கட ஹோலி லேண்ட் மதீனா முனவ்வராவையும் எங்கட சங்கையான பூமி மக்கா முக்கர்ரமாவையும் எங்கட எதிரிகள் அவங்கட பிராண்டட் ஐட்டம் விக்கிற மார்க்கெட்டாக மாத்திட்டாங்க. அடிடாஸ் வேணுமா, நைக் வேணுமா, கொக்கா கோலா வேணுமா, மெக்டோனால்ட்ஸ் வேணுமா, KFC வேணுமா, என்னென்ன ஹராமா, என்னென்ன நன் முஸ்லிமுடைய செயின்ஸ் இருக்குதோ எல்லா செயின்ஸும் அங்க இருக்குது. ஹில்டனும் இருக்குது, ஒப்ரோயும் இருக்குது. அதுக்கு மேல போனா என்னென்ன ஹோட்டல்ஸ் வேணுமோ 7 ஸ்டார்ஸும் இருக்குது. ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸையும் கொண்டு வச்சிருக்கிறாங்க. அதை வச்சும் நாங்க பெருமைப்படுறோம். அன்பான சகோதரர்களே, அந்த சமூகம் அல்ல நாங்க. எனவே அன்பாக சொல்றேன், குறைஞ்சபட்சம் போகக்கூடியவங்க குழந்தைகளோட போங்கோ, குடும்பத்தோட போங்கோ, அந்த இடத்தினுடைய பரிசுத்தத்தை பேணுங்கோ, அந்த இடத்தினுடைய பரிசுத்தத்தை பேணுங்கோ. அந்த இடத்தை போயிட்டு நாசமாக்கவானம். ஷாப்பிங் செய்ய யாரும் போகவானம், பிராண்டட் ஐட்டம் கொண்டு வர யாரும் போகவானம், ஸ்மக்லிங் செய்ய யாரும் போகவானம். மிக அன்பாக சொல்றேன், நான் ஹஜ்ஜி டிராவல் செய்யக்கூடிய குரூப் செய்யக்கூடியவங்களுக்கும் சொல்றேன், நீங்க செய்யறது பெரிய ஒரு சேவிஸ். ஆனா இத நீங்க ஹஜ்ஜ வித்து உம்ராவை வித்து பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தை இல்லாமக்குங்க. நான் இதை மிக தெளிவாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும், இந்த நாட்டினுடைய பிரதமர், இந்த நாட்டினுடைய பிரதமர் தீபு ஜெயரத்ன அவர்களுடைய வாசகத்திரத்தில் வச்சு இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய சுமார் 200க்கும் மேற்பட்ட ஹஜ்ஜுடைய ஆபரேட்டர்ஸ், ஹஜ் டிராவல்ஸ் உடைய ஓனர்ஸ் ஒன்று கூட்டிய சந்தர்ப்பத்தில் ஒரு 250 பேருக்கு முன்னால வச்சு செஞ்ச ஒரு உரைத்தான் இது. தயவு செஞ்சு இந்த ஹஜ்ஜையும் இந்த உம்ராவையும் யாரும் கமர்ஷியலைஸ் ஆக்கவானம். ரமலான்ல உம்ரா செய்யறது நல்ல விஷயம். ஆனா தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க ரமலான்ல உம்ரா செய்யறத விடவும் நான்
படித்த குர்ஆனையும் ஹதீஸையும் ஷாஹிதாவே சொல்றேன். நீங்க உங்களோட 10 நாள் கடைசி 10 நாள் உங்களோட சொந்த மஹல்லாவுல இஅ்திகாஃப்ல கழிக்கிறது உங்களுக்கு மிச்சம் நல்லது. கடைசி 10 days இஅ்திகாஃப்ல உங்களோட பள்ளியில உங்களோட மஹல்லாவுல எந்த பள்ளியில நீங்க ஜும்மா தொழுகிறீங்களோ அந்த பள்ளியில கடைசி 10 நாள் இஅ்திகாஃப்ல கழிக்கிறது உங்களுக்கு மிச்சமேற்றமானது. எதை விடவும் என்று சொன்னா நீங்க ரமலான்ல ஒரு உம்ரா செய்ய பிரச்சனை இல்ல, 5 வருஷத்துக்கு ஒரு உம்ராவுக்கு போங்க பிரச்சனை இல்ல. இது வருஷம் உம்ராவுக்கு போகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ரமலான்ல உம்ரா செய்யல. மிக தெளிவா சொல்றேன், ஆபரேட்டர்ஸ்க்கு மிக தெளிவா சொல்றேன். யாருக்கு இன்டென்ஷன் இருக்குதோ ஹஜ்ஜிக்கு உம்ரா செய்யணும் என்று பிளீஸ் அந்த காசை கொண்டு வந்து சேர்த்து ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு பெனவனன் லோன், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கொடுக்கிற இண்டஸ்ட்ரி உருவாக்குங்க. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன். உங்களுடைய குடும்பத்தில் 10 பேர் உம்ராவுக்கு போகின்றோம், நாங்கள் 15 லட்சம் ரூபாய் பணம் எஸ்டிமேட் பண்ணிருக்கிறோம், நாங்க 15 லட்சம் ரூபாய் அப்படிங்க ஆரம்பிங்க பார்ப்போம். பெனவலன் லோன் கொடுக்கறதுக்கு ஒரு ஆளுக்கு 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் சும்மா கொடுக்க வேணும். அவங்களோட நகையை வாங்கி வச்சுக்கொண்டு ஏதோ எடுத்துக்கொண்டு நீங்க திருப்பி கொடுங்க. உம்மத்துடைய வட்டியை இல்லாமக்கிடும். இன்றைக்கு உம்மத்தில் அந்த ஆகப்பெரிய மிஸ்டேக் தெரியுமா? செல்வந்தர்களுடைய பணம் எல்லாம் பிக்ஸ் டிபாசிட் எங்க இருக்குது? பேங்க்ல இருக்குது. ஏழைகள் எல்லாம் அவங்களோட நகையை கொண்டு வச்சு எங்கட செல்வந்தருடைய பணத்தை வட்டிக்கு வாங்கிட்டு வராங்க. எங்கட செல்வந்தருடைய பணம் பிக்ஸ் டிபாசிட்ல என்ஆர்எஃப்சியாகவும் சிடி அக்கவுண்ட்லயும் சேவிங் அக்கவுண்ட்லயும் கரண்ட் அக்கவுண்ட்லயும் அப்படியே அங்க இருக்குது. ஹோல்டிங் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு செய்யறதுக்கு கொண்டும் இல்ல, அது அங்க வச்சிருக்கிறாங்க சின்ன வட்டிக்கு சின்ன லாபத்துக்கு. எங்கட அவங்களுக்கு கொடுக்கறாங்க 12%, 5%, 6%, 8% கொடுக்கறாங்க. எங்கட ஏழைகள் அவங்களுக்கு 25,000 ரூபாய் பணம் வேணும். அவங்களோட கழுத்தில் உள்ள மாலையை கொண்டு வச்சு போட்டு அவங்க 25% வட்டிக்கு அவங்க வாங்கிட்டு வராங்க. அதே ஏழையோட சல்லியத்தான் உங்களுக்கு ரிபா, உங்களுக்கு ஏதாவது தராங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா தராங்க, அவங்களும் கொஞ்சம் எடுத்துக் கொள்றாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு பள்ளியிலையும் இதை செய்யுங்க.